Hi all, welcome to CAD Education. So இந்த செஷனில் வந்து நம்ம சிங்கிள் லைன் டெக்ஸ்ட், மல்டி லைன் டெக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட் எடிட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோகேட் விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே மெனு பாரில் உங்களுக்கு ட்ரா டேப்பில் வந்து டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் அண்ட் மல்டி லைன் டெக்ஸ்ட் இருக்குது ரெண்டு ஆட்டோகேட்டில். ஸோ சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து இப்படி செப்பரேட்டாக ஒன்று தனித்தனியாக இருக்கும். ஸோ குரூப் ஆஃப் டெக்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம்னா நம்ம மல்டி லைன் டெக்ஸ்ட் போவோம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதுலேருந்து கிளிக் பண்ணலாம் மெனு பாரில் ட்ரா டேப்பில் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டுக்கு. அப்படி இல்லைனா வந்து இங்கே ரிப்பன் லைன் டெக்ஸ்ட்டில் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் இருக்கும். அப்படின்னா கமாண்டில் வந்து சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் வந்து டிடின்னு ஷார்ட்கட்டை டைப் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஸோ இல்லாட்டி டிஸ்பிளேல டிடி கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்ட் இங்கே வரும். ஸோ டைனமிக் இன்புட் நீங்கள் ஆனில் வச்சுன்னா டிஸ்பிளேல வரும். ஓகேங்களா, இந்த ஸ்டேட்டஸ் பாரில் இது ஆனில் இருக்கணும். இப்போ வந்து நான் டிடி கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே டாப் லெஃப்ட் பாயிண்ட் கேட்குது. ஸோ கிளிக் பண்ணோன்னா ஹைட் வந்து 1ல் இருக்கு. ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆங்கிள் 0. நான் இப்போ டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னா திரும்ப அடுத்த லைனுக்கு போகுது. ஸோ க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி கொடுத்துட்டு நான் டபுள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு செப்பரேட் டெக்ஸ்டாக இருக்குது. செகண்ட் லைன் வந்து செப்பரேட் டெக்ஸ்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி தனித்தனி செப்பரேட்டாக லைன் பை லைன் க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா. இதான் வந்து சிங்கிள் லைன் டெக்ஸ்ட். அதே வந்து மல்டி லைன் டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஆஸ் ஹோல் ஒரு குரூப்பாக வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ பேராகிராஃப் அது மாதிரிலாம் நிறைய டைப் பண்ணுறதுக்கு நீங்கள் மல்டி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ டிடி கொடுத்தேன்னா இதில் வந்து ஜஸ்டிஃபை ஸ்டைல் இருக்குது. ஸோ ஸ்டைலில் என்னென்னா வந்து இப்போ டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் இருக்குது. சப்போஸ் வந்து எனக்கு வந்து நான் கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஃபார்மேட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் அதோட ஃபாண்ட்டோட சைஸு, அப்புறம் அது நிறைய டெக்ஸ்ட் டைப் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அது என்ன டைப் வேணுமோ லைக் இப்போ ஈரியல் டைம்ஸ் நியூ ரோமன் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எது வேணுமோ. ஸோ அது மாதிரி நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுமோ செட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்டைல் நேம் சேவ் பண்ணிங்கன்னா ஈச் டைம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் ட்ராயிங்கில் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து இந்த ஸ்டைலு. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். அது டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி இதில் இருக்க ஜஸ்டிஃபை ஆப்ஷன் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு லைன் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இதில் இந்த டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஜஸ்டிஃபைல லெஃப்ட் கேட்குது. ஸோ இது மாதிரி ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் கொடுக்குறேன். ஸோ ஹைட் வந்து 1 இருக்கு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து லெஃப்ட்லேருந்து இந்த மாதிரி க்ரியேட் ஆகுது. ஸோ அதே வந்து ரைட் கொடுத்தேன்னா ரைட் எண்ட் பாயிண்ட் கேட்கும். ஸோ என்ட்ரு பண்ணேன்னா இது மாதிரி ரைட் எண்ட் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதே வந்து ஜஸ்டிஃபைல சென்டர் கொடுத்தேன்னா இந்த லைனோட சென்டர் சேவ் பண்ணுறேன்.
ஹைட் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். 0.5 அடிஷ்னல் மாதிரி கொடுக்குறேன். இப்போ என்டர் பண்ணினா பார்த்தீங்கன்னா இந்த லைனோட சென்டராக எடுத்துகிட்டு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக லெஃப்ட் டு ரைட் வந்து ஒரு பிளேஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதே வந்து கொடுத்துட்டு இப்போ ஜஸ்டிஃபை போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் ரைட் பார்த்தோம், சென்டர் பார்த்தோம். ஸோ அதே வந்து மிடில் என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ மிடில் இந்த பாயிண்ட்ஸ் சேவ் பண்ணுறேன். ரைட் அதே இருக்கட்டும். இப்போ நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக லெஃப்ட் டு ரைட் அண்ட் டாப் டு பாட்டம் இது மாதிரி பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து மிடில் சென்டர் டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபைல அலைன் அண்ட் ஃபிட் இருக்குது. ஸோ அலைன் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் கேட்குது, செகண்ட் எண்ட் பாயிண்ட். ஸோ நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்குள்ளே நம்ம டெக்ஸ்ட் வந்து அரேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு வந்து அலைனா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலைனில் வந்து ஹைட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதே நம்ம அந்த கொடுத்துருக்க பாயிண்ட்குள்ளே அது வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி அது ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபிட்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதே வந்து நான் 2 பாயிண்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹைட் வந்து அதே அந்த 0.5 இருக்கும். ஸோ இதுக்குள்ளே ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து அலைன் அண்ட் ஃபிட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் லெஃப்ட் ரைட் சென்டர் இருக்குது. அது மாதிரி பாட்டம் லெஃப்ட் பாட்டம் ரைட் பாட்டம் சென்டர், மிடில் லெஃப்ட் மிடில் சென்டர் இருக்குது. ஸோ டாப் லெஃப்ட் பார்க்கும். ஸோ டாப் லெஃப்ட்னு கொடுத்தோன்னா எந்த பாயிண்ட்ஸ் சேவ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதே அங்கே கொடுக்குறேன். டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹைட் வந்து நான் 0.5 கொடுக்குறேன். அடிஷ்னல் 0 கொடுக்குறேன். இப்போ நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். டாப் லெஃப்ட் கொடுத்தோன்னே ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து கீழே வந்து இது மாதிரி டெக்ஸ்ட் கிரியேட் ஆகுது. இதே வந்து டாப் ரைட்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் சேவ் பண்ணோன்னா ரைட் ஹேண்டில் இது மாதிரி லைன் கீழே மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இதே வந்து டாப் சென்டர்னா சேவ் பண்ண பாயிண்ட் வந்து கீழே வந்து இந்த டெக்ஸ்ட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து பாட்டம் லெஃப்ட்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் கொடுக்கணும். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் இதுக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ அதே தான் வந்து உங்களுக்கு பாட்டம் ரைட்டும். ஓகேங்களா? பாட்டம் ரைட்டு இந்த ரைட் பாயிண்ட் கொடுத்தோன்னா இது மாதிரி லைனுக்கு மேலே இது மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ அதே தான் பாட்டம் சென்டர் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் சேவ் பண்ணேன்னா எனக்கு மேலே இது மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இதே வந்து இது மிடில் லெஃப்ட் இருக்கு உங்களுக்கு. ஸோ மிடில் லெஃப்ட்னா வந்து இந்த பாயிண்ட்ஸ் சேவ் பண்ணுறோன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு அப் சைடு அதாவது லெஃப்ட் டு ரைட்டும் அண்ட் டாப் டு பாட்டம் வந்து இப்போ ப்ளேஸ் ஆகும். ஸோ அதே தான் வந்து மிடில் ரைட்டு. ஓகேங்களா? ஸோ இதே மிடில் சென்டர்னா வந்து சென்டரில்
ஸோ லெஃப்ட் ரைட்டு டாப்பில் போட்டோம் டெக்ஸ்ட் வந்து இது மாதிரி கூட ப்ளேஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் இருக்க ஆப்ஷனு ஓகேங்களா. நம்ம ஸ்டைல் பற்றி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஜஸ்ட்வே பற்றி பார்த்தோம் சிங்கிள் இன் டெக்ஸ்டில். இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் வந்து ஹைட் என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து நீங்கள் 45 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு அந்த ஆங்கிளுக்கு க்ரியேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சிங்கிள் லைன் டெக்ஸ்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி லைன் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டேரெக்டாக இதில் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் போய் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு மெனு பாரில் டாட் டேப்ல இது மாதிரி எடுக்கலாம். ஸோ அப்படின்னா இந்த ஷார்ட்கட் வந்து எம்டி ஓகேங்களா. ஸோ எம்டின்னு கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் உங்களுக்கு இந்த கமாண்ட் ஆக்டிவேட் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஸ்க்ரீனில் இருந்தது இந்த டிஸ்பிளேயில் வந்து நீங்கள் எம்டி கொடுத்தீங்கன்னா இந்த கமாண்ட் நீங்கள் ஹைலைட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கமாண்ட் நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கார்னர் கேட்குது. ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இதில் ஆப்ஷன்லாம் வருது. ஸோ இது வந்து நான் கிளிக் பண்ண பாயிண்ட்லேருந்து இது மாதிரி இருக்குது. இது வேணும்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஓகேங்களா. ஸோ நான் என்ன க்ரியேட் பண்ணணும், ஸோ இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ டைப் பண்ணிவிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நான் என்ட்ரு பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது க்ளோஸ் டெக்ஸ்ட் எடிட் கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த கமெண்ட் விட்டு வெளியே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண ஹேஸ் மேலே ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைனில் இருக்கிற ஹேஸ் ஹோல் தான் செலக்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்க்கும் மல்டி லைன் டெக்ஸ்ட்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ வந்து இதே வந்து நான் வந்து நீங்கள் வந்து இது எடிட் பண்ணணும். எடிட் பண்ணுறதுக்கு நம்ம எடிட் கமெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இதில் இருக்க ஆப்ஷன்லாம் பார்க்கலாம். ஸோ வந்து இதை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்டில் இருக்க ஸோ உங்களுக்கு இது மாதிரி க்ரியேட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சைஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லை இருந்து இது போல்டு ஆக்கணுமோ போல்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த போல்டு லெட்டர்ஸில் ரைட் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா. போல்டாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு இட்டாலிக்காக வேணும்னா ஸோ இது வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அது மாதிரி சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. இது மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன வேணுமோ ஓகேங்களா. எனக்கு வந்து வேறு ஃபாண்ட் வேணும்னா இதில் வரும் உங்களுக்கு வந்து டெக்னிக் போல்டு கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபாண்ட்டில் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் ஓகேங்களா. இதில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணாலும் மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு இதுவும் மாற்றினா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேட்டா இதை செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன கலர் வேணுமோ ஓகேங்களா. இது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் அது மாதிரி நீங்கள் வந்து என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம்
ஓகேங்களா. டிஃபால்ட்டாக இது வந்து இருக்க ஆப்ஷனு. ஸோ இதில் வந்து நீங்கள் லெஃப்ட் வேணால் லெஃப்ட் கொடுத்துக்கலாம், இல்லை ரைட்டில் வேணும்னா, இல்லை இது சென்டர் அது மாதிரி ரைட்டில் வேணும்னா இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வேணும்னா யூஸ் சென்டரில் வச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது மாதிரி நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா சிம்பிள்ஸ் வேணால் சிம்பிள்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது க்ளோஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. இதுதான் வந்து மல்டி டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகேங்களா. ஸோ இதுலேயே வந்து இப்போ இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு எடிட் கமாண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டைல் பார்த்துடலாம். ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட் எஸ்டி. ஸோ டேட்டா வந்து நீங்கள் இதில் நீங்கள் கமாண்ட் எஸ்டின்னு கொடுக்கலாம். டிஸ்பிளேயில் நீங்கள் எஸ்டி கொடுத்தா இது மாதிரி வரும். இல்லை நீங்கள் மாடிஃபைல போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இதில் ஜஸ்டிஃபை ஆப்ஷனில் இருக்குது. நம்ம சிங்கிள் இன்டெக்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அது இருக்குது. ஸோ எடிட்டிங் இது இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டைலுக்கு வந்து டேரெக்டாக இந்த கமாண்ட் ப்ராப்ளம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரிப்பன் நீங்கள் அனோட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் டெக்ஸ்டைல். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நான் இப்போ எஸ்டி கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ இப்போ நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் நியூன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கா, ஸோ இதை கொடுத்துட்றீங்க. அதில் வந்து நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் டைம்ஸ் நியூ இது கொடுக்குறேன். ஓகேங்களா. நீங்கள் ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். வித் ஆங்கிள் வந்து நான் 45 கொடுக்குறேன். ஸோ ஹைட் வந்து 2 கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு அப்படியே கொடுத்துட்டு இது பண்ணிடுறேன். ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டைல் வந்து இந்த செட் கரண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து கரண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க என்ன டைப் கிரியேட் பண்ணணும் ஸ்டைலில். ஸோ அது மாதிரி கிரியேட் ஆகுது. ஓகேங்களா. ஹைட்டும் வந்து இப்போ நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஹைட் வந்து 2 கொடுத்தேன், ஸ்டைல் 1. ஸோ இதாங்க எடுத்துச்சு. அந்த மாதிரி 45 கொடுத்தேன். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஸ்டைலு. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் இது கரண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக இது யூஸ் பண்ணிட்டு கரண்ட்டுன்னு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் அதில் பர்டிகுலராக போய் மென்ஷன் பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு ஸ்டைல் நேம் கேட்குது, சிங்கிள் லைன் டெக்ஸ்ட். அது மாதிரி மல்டி லைன் டெக்ஸ்ட்லையும் உங்களுக்கு அந்த இதில் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் நீங்கள் எது மாதிரி எஃபெக்ட் வேணும், அப்சைட் டவுனா, ஆப்ஷனு, பேக்வேர்ட்ஸு, இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எது வேணுமோ. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஸ்டைல் ஆப்ஷன், டெக்ஸ்ட் ஸ்டைலு. ஓகேங்களா. ஸோ இது வந்து இது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து எடிட் தான் வந்து ஷார்ட்கட். சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது டிஏடி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எடிட். ஸோ டேட்டா நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் டைப் பண்ணலாம். இது கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் கேட்கும். சப்போஸ் வந்து நான் வந்து சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் இது மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஸ்டைலில் இருக்கனால அது மாதிரி வருது. நான் வந்து
ஸ்டாண்டர்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இது கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். இது எடிட் பண்ணுறதுக்கு டி எடிட் கொடுக்குறேன். இப்போ டி எடிட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். என்ன ஆட் இருக்குது. ஸோ இது வந்து வேறு எதுவும் ஆட் பண்ணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து டெக்ஸ்ட் எடிட். அதே வந்து மல்டி லைன் டெக்ஸ்ட் எடிட் பண்ணணும்னா மல்டி டெக்ஸ்ட் எடிட் எம்டி இடிஐடி. ஓகேங்க. ஸோ டேட்டா இதில் வரும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ என்ன மாற்றணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வேணும், இல்லை வேறு மாற்றணும்னு இது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் எடிட். ஸோ நம்ம வந்து சிங்கிள் லைன் டெக்ஸ்ட், மல்டி லைன் டெக்ஸ்ட்டு, அப்புறம் ஸ்டைலு, அப்புறம் டெக்ஸ்ட் எடிட் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லைன் பிளான் ஆஃப் ரெசிடென்ஷியல் பில்டிங் இருக்குது. ஸோ இதில் எப்படி நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கமாண்ட் வந்து மல்டி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து நான் டைப் பண்ணுறேன். லைனிங் கொடுத்துட்டு மெஷர்மெண்ட் வந்து இதில் மீட்டரில் இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப டெக்ஸ்ட் பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து நான் வந்து 0.3 கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் கலர் கூட வேணா யூஸ் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணுமோ. ஓகேங்களா. ஸோ இது வந்து இதே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து இது வந்து கிச்சனு. ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே கொடுக்கணும், சென்டரோ இந்த இதுக்கு சென்டராக ப்ளேஸ் ஆகும் உங்களுக்கு. எனக்கு வந்து எங்கே வேணுமோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது நம்ம கொடுத்துருக்க விதத்துக்கு சென்டராக அது ப்ளேஸ் ஆகும். ஸோ அடுத்தது வந்து இது வந்து ஹாலு. அடுத்தது இது வந்து பெட்ரூம். இது மெஷர்மெண்ட் வந்து
ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது மட்டும் பார்த்து ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம எம்டெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த விண்டோஸ்லாம் காமிக்க வந்து நீங்கள் வந்து சிங்கிள் இன்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து 0.5 இருக்கு, நான் பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். ஸோ இதே வந்து இதே நீங்கள் காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஸோ இதில் வந்து இந்த விண்டோ காமிக்கணும்னா எப்படி காமிச்சு இதே காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் இதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இதில் நீங்கள் இதை எடிட் பண்ணணும்னா ஸோ இது டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். டபுள் இது இருக்கு. நான் ஸோ இது மாதிரி நீங்கள் இது டோரும் நீங்கள் இதுக்கு இந்த இதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஓகேங்களா? ஸோ இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் கொடுத்துக்கிறேன். இதை வந்து D1 கொடுத்துக்கிறேன். மெயின் டோர்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பாத்க்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இது மாதிரி டெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பிளானில் இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் நீங்கள் அந்த ட்ராயிங் கொடுக்கணுன்னா நீங்கள் எழுதுறாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது நீங்கள் வேறு ஃபாண்ட் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். டெக்னிக் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஹைட் பாயிண்ட் கொடுக்கலாம், இல்லை 1 கூட கொடுக்கலாம். நீங்கள் இல்லை 1 ரொம்ப பெருசாக இருக்குன்னா 0.5 கொடுக்கலாம். சரிங்களா? இது மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் மென்ஷன் பண்ணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் ஏதாவது நீங்கள் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் எடிட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதில் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஸோ இது மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இது மாதிரி ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டெக்ஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சிங்கிள் லைன் டெக்ஸ்ட், மல்டி லைன் டெக்ஸ்ட், அப்புறம் டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ணுறது, அப்புறம் டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த லைன் பிளானில் வந்து நம்ம எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ரிமைனிங் கமெண்ட்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.